அனைவருக்கும் வணக்கம். அகம் மரச்செக்கு எண்ணெய் மற்றும் இடிச்ச மசாலாலேருந்து சந்தியா சிவகுமார் பேசுகிறேங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய இன்னைக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நெய் வீட்டிலேயே வந்து எப்படி மணல் மணலாக அழகாக டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்றத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நார்மலாகவே நம்ம வீட்டில் வந்து எல்லாருமே மினிமம் 1 லிட்டர் பசும்பால் வந்து நம்மளோட வீட்டு தேவைக்காக வாங்குவோம். அந்த 1 லிட்டர்ல இருந்தே நீங்கள் வந்து ஆடை எடுக்கலாம், நெய் காய்ச்சலாம், வெண்ணெய் எடுக்கலாம், மோர் கிடைக்கும். இந்த மாதிரி மதிப்பு கூட்டல் ஒரு 1 லிட்டர் பால்லேருந்து 1 மாதத்துக்கு மதிப்பு கூட்டி எவ்வளோ வெண்ணெய் வந்து உங்களுக்கு கிடைக்கும், எவ்வளோ நெய் அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும், பாலாடையை வந்து எப்படி எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பால் 1 லிட்டர் வந்து நம்ம காய்ச்சியாச்சு. காய்ச்சி ஆற வச்ச பாலில் வந்து மேலே அந்த ஆடை வரும். அதோட சேர்த்து நம்ம நார்மலாக பால் காய்ச்சினோடனே கொஞ்சம் நேரம் கழித்து தயிர் ஊற்றி வச்சுருவோம். தயிர் ஊற்றி வைக்கும்போது இந்த ஆடையோடு சேர்த்து ஊற்றி வச்சோம் அப்படின்னா இந்த ஆடையை வந்து எடுத்து நம்ம வந்து டெய்லி எடுத்து இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து சேர்த்து வச்சுக்கிட்டே வரணும். சில பேர் 1 மாதத்துக்கு ஒரு தடவை சிலுப்புவாங்க. நம்ம வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து பண்ணிடுவோம். இந்த ஆடையை வந்து நம்ம ஃபேஸில் தடவணும்னு வச்சுங்க, முகம் வந்து நல்லா பளபளப்பா ஷைனிங்காக இருக்கும். எஸ்பெஷலி ட்ரை ஸ்கின்னுக்குலாம் இந்த பாலாடையை வந்து நம்ம ஃபேஸ் பேக்க மாதிரியும் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஆடையை எடுத்து இந்த மாதிரி தனியாக ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுட்டே வரோம். இது வந்து 7 டேஸ்க்கு வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம வந்து வீக்லி என்னைக்கு டைம் கிடைக்குதோ, இத்தனை நாளுக்குள்ளே சிலுப்பணும் அப்படின்லாம் இல்லை. வீக்கில் என்னைக்கு வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கோம், லீவு அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம அந்த மாதிரி சிலுப்பிக்கலாம். இப்போ வந்து அந்த 1 வீக் சேர்த்து வச்சதை வந்து நான் மிக்சியில் போட்டு இப்போ அடிக்க போகிறேன். மிக்சியில் அடிக்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் போட்டு இது பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது இல்லை. மிக்சியில் வந்து ஒரு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 4-5 ஐஸ் க்யூப்ஸ் போட்டிங்கனாவே உங்களுக்கு இங்கே பாருங்கள், இது சிலுப்பும் போதே அரைக்கும் போதே நல்லா வெண்ணெய் வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. அந்த மிக்சியிலேயே அப்படியே லைட்டாக ஆட்டி விட்டிங்க அப்படின்னா அந்த வெண்ணெயெல்லாம் வந்து ஒன்று சேர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம சேர்த்து வச்ச பால் ஆடையை வந்து அதை தயிரோட ஆடையை வந்து ஒரு 3-4 தடவை அடித்து எடுத்துட்டு அது குண்டால சிலுப்பி இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது கூட ஒரு 3 கியூப் ஐஸ் கியூப்ஸ் வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த சேர்த்து நம்ம மத்தெல்லாம் எதுவும் வேண்டாங்க. கையில் போட்டு இப்படியே நம்ம ஆட்டிக்கிட்டே லைட்டாக மினிமம் ஸ்பீடில் வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஐஸ் கியூபோடு சேர்ந்து வெண்ணெய் நல்லா திரண்டு வந்துடும். பார்த்தீங்கன்னா இப்போ வெண்ணெய் நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. ஒரு உருண்டை மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி நல்லா கெட்டியாயிடும். கடையில் வந்து நம்ம வெண்ணெய் எப்படி வாங்குறோமோ அந்த அளவுக்கு கெட்டியாயிடும். கெட்டி ஆனதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கை வச்சு அப்படியே எடுத்துக்கலாம். வெண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அது வந்து நல்ல கொலஸ்ட்ரால் வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை ரிமூவ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. கேன்சர் ரிலேட்டடான டிசீசஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் வீக்லி வெண்ணெய் எடுத்துருவோம். ஏன்னா ப்ரெட்டில், சப்பாத்தியில், ஈவன் தோசையில் போட்டு கொடுத்தாங்க கூட குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டில் செய்கிற வெண்ணெய், நெய் ரெண்டுமே வந்து வெளியில் வாங்கிறத விட இது வந்து சுத்தமானது. ஏன்னா நம்ம கைப்பட எடுக்கிறது. பார்த்தீங்கன்னா இப்போ வெண்ணெய் வந்து இது 1 வீக்கோட வெண்ணெய் கிட்டத்தட்ட 250 கிராம் எனக்கு கிடச்சிது. இதே மாதிரி நான் 4 வீக்ஸ் வந்து இந்த வெண்ணெயை அப்படியே சேர்த்து வச்சுருப்பேன். இதை ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டே வருவேன். அப்போ ஒரு 1 மந்த் கழித்து வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நெய் சிலுப்பிக்குவேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 200 கிராம்ஸ் வெண்ணெய் நல்லா உருண்டு திரண்டு வந்துருச்சு. மோர் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக பிரிஞ்சு வந்துச்சு. இந்த மோரையும் வந்து நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம். மோர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பெட் அனிமல்ஸ் இருக்குது. மீனா இருக்காங்க, மணி, ஜிம்மி 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு கொடுப்போம், நாங்களுமே யூஸ் பண்ணலாம். இப்போ ரொம்ப நாள் சேர்த்து வச்ச ஆடையை வந்து நீங்கள் சிலுப்புனீங்கன்னா அது கொஞ்சம் வந்து டேஸ்ட் நல்லா இருக்காது. பட் வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம சிலுப்பும் போது அந்த மோர் வந்து குடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணெயெல்லாம் நம்ம எடுத்துறோம், கொழுப்பு சத்தெல்லாம் எடுத்துடுறோம். ஸோ மோர் வந்து சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து தயிர் சாப்பிடும்போது வர அஜீரண கோளாறு அதெல்லாம் எதுவுமே வராது. மீனா வேற வந்துட்டாங்க. அவங்களுக்காக கொஞ்சம் வெண்ணெய் கொடுத்துடலாம். கொடுத்துட்டு இப்போ நம்ம வந்து வெயிட் போட்டு பார்க்க போகிறோம். இவங்க சாப்பிட பார்த்துட்டு நம்ம மணியும் ஜிம்மியும் வேற வந்துட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே மோர் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். முடிச்சோடனே அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு. இந்த மோர் ரெடி ஆகிடுச்சு. மோரை வந்து இப்போ ஜிம்மிக்கும் மீனாவுக்கும் கொடுத்துட்டோம். நம்மளுக்கு தனியாக எப்போவுமே ஒரு பாத்திரத்தில் மோரை வந்து சேவ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அந்த மோரை பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து மிச்சமாகிற சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி காலையில் ஒரு 8 மணிக்கு சாப்பிடும்போது அன்றைக்கி நாளே உங்களுக்கு வந்து வயிறு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த அல்சர் பிரச்சனை, ஏர்லி மார்னிங் ஸ்ட்ரெஸ்னால நம்ம வந்து சாப்பாடெலாம் வந்து கரெக்டாக சாப்பிட மாட்டோம். அதனால் நிறைய பேத்துக்கு இந்த இரிட்டபிள் பவல் சின்ரோம்னு சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையெல்லாம் எதுவுமே இருக்காது. மார்னிங் வந்து டெய்லி மோர் சாப்பிட்டு பாருங்கள், உங்கள் வயிறு பிரச்சனையே வந்து எதுவுமே இருக்காது. வயிறு வந்து நல்லா ஃப்ரீயாக இருக்கும், ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ மோரை வந்து இப்போ நம்ம சேவ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து எடுத்த வெண்ணெயிலேருந்து நெய் காய்ச்ச போகிறோம். நெய் காய்ச்சதுக்கு ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் தாங்க, முருங்கைக்கீரை ஒரு கொத்து. கொழுந்து முருங்கைக்கீரை தழை நம்ம தோப்பில் இருந்தது எடுத்தாச்சு. இப்போ வெயிட் போட்டு பார்க்குறோம். 930 கிராம் வெண்ணெய் வந்து வருது. வெண்ணெயை வந்து நம்ம எடுத்து
ஒரு கெட்டி பாத்திரம், இது வந்து இண்டாலியன் வடைச்சட்டி, நீங்கள் இரும்பு வடைச்சட்டிலையோ ஏதோ ஒன்றில் போட்டு, ஆனால் பாத்திரம் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருந்தது அப்படின்னா நெய் வந்து அடி பிடிக்காமல் உங்களுக்கு வந்து காய்ச்சதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ போட்டு காய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம். பூரா வெண்ணெய் இதில் போட்டாச்சு. ஒரு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் பால், லிட்டராக வந்து 60 ரூபான்னு நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு 1800 நீங்கள் பாலுக்காக செலவு பண்ணுறீங்க. அந்த பாலுக்காக செலவு பண்ணுற 1800 நீங்கள் இந்த வெண்ணெய், நெய், மோர் இதில் எடுத்துடலாங்க. உங்களுக்கு அப்படியே சேவ் ஆகும் அந்த அமௌண்ட்டு. வெறும் பாலை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சோம்பேறித்தனத்தினால பாலை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு அதில் ஆடைன்றது ஒன்று சேவ் பண்ணவே மாட்டாங்க. அது ஆடையை வந்து சேவ் பண்ணால் எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்றத வந்து இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவில் தான் அதுக்காக தான் காமிச்சிட்ருக்கோம். நெய் வந்து காய்ச்ச ஆரம்பிச்சாச்சு. 1800 பாலில் வந்து நீங்கள் கிட்டத்தட்ட 1 கிலோ வெண்ணெய் எடுக்கலாம். அதை காய்ச்சினீங்கன்னா 1/2 kg, 1/2 கிலோ நெய் வந்து உங்களுக்கு கிடைக்கும். 1/2 கிலோ நெய், 1 கிலோ நெய் விலை வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலேருந்து 2000 வரைக்கும், 4000 வரைக்கும் வருது. அது சுத்தமான நெய் கடையில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதில் இருக்கிற நல்ல கொலஸ்ட்ரால்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த க்ரீம்லேருந்து தான் வந்து உங்களுக்கு இது பண்ண போகிறாங்க, நெய் கொடுக்க போகிறாங்க. அது லார்ஜ் குவான்டிட்டியில் செய்யும்போது நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க. பட் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாலோட காசில் நம்மளுக்கு நெய் கிடச்சிரும், வெண்ணெய் கிடச்சிரும், மோர் கிடச்சிரும், பாலாடை கிடச்சிரும். ஈவன் அந்த நெய் காய்ச்சற பாத்திரத்துல கூடி நீங்கள் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம். இப்போ நெய் நல்லா காஞ்சிருச்சு, அது கொதிக்குதா, கொதிச்சிருச்சு அப்படின்னு தெரியறதுக்காக தான் வந்து இந்த முருங்கைத்தலையை போடுறோம். நெய் வந்து அந்த பாயிலிங் ஸ்டேஜை வந்து தொட்டுருச்சு அப்படின்னா முருங்கீரை போட்டால் நல்லா பொரியும். அப்புறம் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா முருங்கீரை போடும்போது நெய் நல்லா வாசமாக இருக்கும். அதில் இருக்க அந்த நெய் மேலே இருக்கிற அந்த கசடெல்லாம் போய் கீரையோடு ஒட்டிக்கும் போது நம்மளுக்கு பியூரான நெய் வந்து கிடைக்கும். அதுக்காக தான் முருங்கீரை வந்து ஆட் பண்ணுறோம். சில பேர் வந்து கருவேப்பிலை போடுவாங்க, எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரத்தை நம்ம 0 பண்ணிட்டோம். 1 கிலோ வெண்ணெய்க்கு எவ்வளோ நெய் வருது அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். 930 கிராம் வெண்ணெய். நெய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் ஊற்றுறோம். இந்த பாத்திரத்தில் ஊற்றி எவ்வளோ குவான்டிட்டி இருக்குதுன்னு செக் பண்ண போகிறோம். ஒரு 50 கிராம் கிட்டே கொஞ்சம் கீழே போயிடுச்சுங்க. ஸோ மொத்தம் 400 கிராம் வந்து நம்மளுக்கு நெய் வந்து கிடச்சிருக்குது. இப்போ இந்த நெய் காய்ச்சினா வடைச்சட்டியில் ஒரு குட்டி ஸ்நாக்ஸு, இது கருப்பட்டி, பனங்கருப்பட்டி, அதை இடித்து தூள் பண்ணி இந்த நெய்யெல்லாம் வடிச்சிட்டு அந்த சட்டியில் போட்டு கடைசியாக ஒரு கிளறி அப்படியே சாப்பிட்டீங்கன்னா கருப்பட்டி பால்கோவா மாதிரி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கிளறி சாப்பிட்டு பாருங்கள். இந்த சட்டியோ அந்த நெய்யும் வந்து வேஸ்ட் ஆகாது, திரும்ப அதை யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இப்போ நெய் வந்து அடுத்த நாள் வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு பாருங்கள். 400 கிராம் நெய் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நெய் நல்லா மணலாக இருக்குது. இது ஸ்வீட்டுக்கு, சாப்பாட்டுக்கு, எதுக்கு வேணாலும் போட்டு டேஸ்ட் பண்ணலாம். என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி.